தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 9/4/2025 இந்த பகுதியில் நாம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அறிஞர்களை பற்றி பார்த்துட்டு வர்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய ஆளுமை இன்னைக்கு தமிழ் ஒலி அவர்கள். ஸோ தமிழ் ஒலி அப்படின்றது ஒரு அடைமொழி மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அடைமொழி அப்படின்றத தாண்டி ஒரு மிக முக்கியமான நபராக தமிழ் மொழிக்கு அடையாளப்படுத்தக்கூடியவராக இந்த வார்த்தை இருக்குது, தமிழ் ஒலி அப்படின்றது. அப்போ சாதாரணமாக அந்த பேர் அவருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்பேற்பட்ட தொண்டு என்ன அவர் தரப்புல இருந்து தமிழுக்கு ஆற்றப்பட்டது, யார் வழி வந்தவர் அவர், யாருடைய மாணவர் அவர், யார்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டாங்க, என்னென்ன படைப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிறிய பகுதி தான் அந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். புதுச்சேரியில் பிறந்த ஒரு கவிஞராக அடையாளப்படுத்தக்கூடியவர் தான் தமிழ் ஒலி. இவரை பற்றின சில விஷயங்களை பார்த்துடலாம். ஸோ இவருடைய இயற்பெயர் அப்படின்னு நமக்கு என்ன அடையாளப்படுத்துகிறாங்க, சின்னையா விசயரங்கம். அது கடந்து சிறு வயதில் இவரை பட்டுராசு அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஆனால் அவருடைய இயற்பெயர் என்னது, சின்னையா விசயரங்கம். ஊர் ஆடூர் அகரம், அதாவது தென்னார்காடு, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னார்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஆடூர் அகரம் அப்படின்றது இவருடைய பிறந்த ஊராக சொல்கிறாங்க. பெற்றோர் சின்னையா செங்கேணி அம்மாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய காலம் 21/9/1924 முதல் 29/3/1965 வரை. ஸோ இவருடைய படைப்புகள் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடியதான் பட்டமரம் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே தமிழ் ஒலியை பற்றி இது கடந்து சொல்லணும் அப்படின்னா பட்டமரம் அப்படின்ற ஒரு பகுதி பார்க்குறோம். அவருடைய எழுத்துக்குன்னு ஒரு தனித்துவம் எப்பவுமே உண்டு. சமத்துவத்தை பேசக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருந்தார். அதே நேரத்தில் சாதிய படிநிலைகளால் மனிதர்களுக்கு இடையில நிலவக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இவருடைய படைப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த பட்டமரம் அப்படின்ற பகுதிக்கு கீழே என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தடவை பார்த்துடலாம். முட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ. விசனம்னா என்னது, கவலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு நாட்டார் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படியான ஒரு வார்த்தை தான் என்னது, இந்த விசனம் அப்படின்றது. கிராமத்து பகுதிகளில் இன்னுமே பயன்படுத்துவாங்க. விசனம் அப்படின்னா என்ன அர்த்தம், கவலை. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை அப்படின்னு சொல்றாங்க. குந்த அப்படின்னா என்னது, உட்கார. இந்த குந்த அப்படின்றது வழக்கு மொழி, பேச்சு மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை, பழங்கால இலக்கியங்கள்லேயே இப்படியான வார்த்தைகள் இருக்கு. அதே மாதிரி கிளி அப்படின்னா என்ன சொல்லுவோம், பயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சென்னையில் அந்த வார்த்தை இப்போ பயன்படுத்தப்பட்டு இருக்கு, சென்னை தமிழில் இல்லையா? ஸோ இலக்கியங்கள்லையுமே கிளி அப்படின்னா பயம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை. கந்த அப்படின்னா என்னது, மனம் மிக்க மலர்களை தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, வெந்து கரிகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. வெம்பி அப்படின்னா 10ஆம் வகுப்புல நாம் அந்த வார்த்தையை பார்த்துருப்போம், வெம்புதல் அப்படின்றது. வெம்புதல் அப்படின்னா என்னது, சூட்டினால அந்த பகுதியே அழுகி போறது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்துல இந்த பகுதியை நம்ம கொடுத்துருக்கோம். கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டை எனும் உடை இற்று கிழுந்தலில் முற்றும் இழந்தனையே. முற்றும்னா என்ன அர்த்தம், முழுமையும். காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடரெய்தி உழன்றனையே. ஓலம்னா என்னது, ஒப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு கூச்சலிடுதல் அப்படின்றது, காப்பாத்துங்க காப்பாத்துக்கன்னு கூச்சலிடுவாங்கல்ல. ஸோ அப்படியான ஒரு கூச்சல். பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரையூடு புவிக்கொரு மோகம் கொடுத்துதவும், ஆடுங்கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்துதுவும். ஆடுங்கிளை மிசை அப்படின்னா என்ன, அவளாகுமன்றோ மிசையாகுமன்றோ அப்படின்னு நாம படிப்போம் இல்லையா? அவள்னா பள்ளம், மிசைன்னா என்னது, மேடு. மேடு அல்லது மேல் அப்படின்ற அர்த்தத்திலலாம் வரும். அந்த ஆடுகிளையில ஏறி சிறுவர்கள் என்ன செய்வாங்க, குதிரை ஓட்டி விளையாடுவாங்க இல்லையா? நிறைய பகுதிகளில் நாமளே பார்த்துருப்போம். அப்போ இதெல்லாமே என்னது, அந்த பட்ட மரத்திற்குண்டான ஒரு நினைவுகளாக இந்த இடத்துல கவிஞர் அவர்கள் பதிவு பண்றாங்க. ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. அப்போ ஒரு மரம் இருக்குது,
நார்மலாவே யோசிச்சு பாருங்களேன். வீட்ல ஒரு தோட்டத்திலேயே ஒரு மரம் இருக்குது. நிழல் தருது. அந்த மரம் இருக்கிற வரைக்கும் அந்த நிழல் நமக்கு பெரிய விஷயங்களா தெரியாது. ஒரு நேரத்துல அந்த மரம் வெட்டப்படும் பொழுது, அதுக்கப்புறம் அந்த மரத்தினால நாம் அடைந்த பயன்கள் ஒவ்வொன்னும் நம்ம நினைவுக்கு வந்து போகும் இல்லையா? ஒரு நிழல்ல இருந்து, இதமான காற்றுல இருந்து நெறைய பேர் மரத்து கூட பேசக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த அளவுக்கு மரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான இடத்த பிடிச்சிருந்துச்சா? அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அந்த மரத்த இழந்ததுக்கு அப்புறம் தான் வரும். அப்படியான ஒரு மரம், அதுதான் பட்ட மரம் அப்படின்ற தலைப்புல கவிஞர் அவர்கள் இங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அதற்குரிய சொல்லும் பொருளும் நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் வழக்கு மொழியில பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ மத்தது ஏற்கனவே பார்த்ததான். கவிஞர் தமிழ்வழி 24 முதல் 65 புதுவையில் பிறந்தவர். பாரதியாரினுடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்றாங்க. இது கடந்து பாரதிதாசனால் பெரிய அளவில் புகழப்பட்ட ஒரு கவிஞர். அதே நேரத்துல பாண்டியன் பரிசு எழுதியிருப்பார் இல்லையா? அது அந்த நகல் எடுக்கிறது, அச்சுப்படி எடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை யாருக்கிட்ட தான் கொடுத்திருந்தாங்களாம்? தமிழ்வழி கிட்ட தான் கொடுத்திருந்தாங்களாம். பாரதிதாசனுடைய இதழ்ல தமிழ்வழியினுடைய படைப்புகள் பிரசுரம் செய்யப்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. 2 பேருமே அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர், மாணவர் அப்படின்றத கடந்து தமிழ்வழி அவர்களினுடைய முன்னேற்றத்துல மிக முக்கியமான பங்கு பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு. மூவாவை சொல்றாங்க. இன்னும் நிறைய கவிஞர்கள் திறந்த ஒரு மனதுடன் ஆத்மார்த்தமாக பாராட்டிய ஒரு ஆகச்சிறந்த கவிஞர் தமிழ்வழி அவர்கள். இப்ப இந்த பாடப்பகுதி தமிழ்வழியின் கவிதைகள் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து நமக்கு ஒரு சிறிய ஒரு கூறு எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. இவருடைய இதர படைப்புகள் அப்படின்று பார்த்தோம்னா, நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிவட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரது படைப்புகள் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. ஸோ அப்ப கவிஞர் தமிழ்வழி பாரதிதாசன், பாரதியார் அவர்களினுடைய அபிமானத்தை பெற்றவர். பாரதியாரினுடைய வழித்தோன்றல், பாரதிதாசனுடைய மாணவராக, அவருடைய அபிமானியாக திகழ்ந்த ஒரு நபர் அப்படின்னு பார்க்கிறோம். எல்லா கவிஞர்களினுடைய அப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்த எல்லா கவிஞர்களினுடைய பாராட்டுடன் சிறந்த படைப்புகளை வழங்கிய ஒரு கவிஞன் அப்படின்னும் இந்த பகுதியில நாம அடையாளப்படுத்துறோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து அடுத்து பார்க்கக்கூடிய ஆளுமை யாரு அப்படின்னா, உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவங்க. இவங்கள புக்ல நாம எப்படி படிச்சிருப்போம்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ இவங்களை பற்றி ஒரு சிறிய பகுதி தான் நாம பார்க்க போறோம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். 10 பாட்டில் இவர் என்னென்னலாம் எழுதியிருக்கிறாரு? பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலையில சில பாடல்களை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெரும்பானாற்றுப்படை அவரில் பாட்டுடை தலைவன் யாருன்னு நாம பார்ப்போம். இளந்திரையன் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? பட்டினப்பாலை அதே மாதிரி தான். பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ இந்த 2 படைப்புகள் சிறந்த படைப்புகளை கொடுத்த ஒரு கவிஞனாக நாம அடையாளப்படுத்துறோம். பட்டினப்பாலை அப்படின்றது சோழர்களை பற்றி பரவலாக பேசக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆற்றுப்படை நூல்களுள் ஒன்று. அதே நேரத்தில் ஆற்றுப்படை அப்படின்னா மன்னனை பார்த்து பரிசில் பெற்ற ஒரு புலவர் அந்த பரிசில் பெற போகிற இன்னொரு புரவலனை ஆற்றுப்படுத்துவதாக, வழிகாட்டுவதாக அமைந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க. புறத்திணை நூல். இதனுடைய பாவகை ஆசிரிய பாவகை. அடி இல்லை அப்படின்றது எவ்வளவு? 500 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய பெயர் காரணம் அப்படின்றது பெரும்பானாற்றுப்படை அப்படின்னு ஏன் பெயர் பெற்றது அப்படின்னு பார்க்கலாம். பெரிய யாழ்ப்பாணர்கள் ஆற்றுப்படுத்துவதாலும் சிறுபானாற்றுப்படையை காட்டிலும் அதிக அடிகள் இருக்கிறதுனாலையும் என்ன பெயர் பெற்றுச்சு? பெரும்பானாற்றுப்படை அப்படின்ற பெயர் பெற்றுச்சு. பாணர் குடும்பத்தை விளக்கக்கூடிய இந்த நூல் ஆசிரிய பாவால் ஆகியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பரிசில் பெற்ற பெரும்பாணன் ஒருவன் பரிசில் பெறுவதற்குரிய பெரும்பாணனை தொண்டைவான் இளந்திரையனிடத்தை ஆற்றுப்படுத்தியதாக அவ்விளந்திரையனை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியதுதான் என்னது? இந்த பெரும்பானாற்றுப்படை அப்படின்றது. அப்ப இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் பொதிஞ்சிருக்குது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. என்னெல்லாம்? யாழின் வர்ணனை, காஞ்சியில் ஆண்டு வந்த இளந்திரையனுடைய ஆட்சி சிறப்பு, வீரம், கொடை முதலியவற்றின் பெருமை, அவனுடைய நாட்டின் இயல்பு, உப்பு வணிகர் இயல்பு, எயிற்றியர் செயல் உள்ளிட்ட அந்த நாட்டு நடப்பு. சரியா? ஸோ அந்த நாட்டை அப்படியே கண் முன்னாடி நிறுத்துற மாதிரியான
அத்தனை விஷயங்களும் இந்த பகுதியில நமக்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த நாட்டு மக்களை தான் இந்த பகுதியில் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, புகழ்ந்துருக்கிறாங்க. நாட்டு மக்கள் ஆட்சி சிறப்பு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றது தான் மக்களினுடைய இயல்பு, வலைஞர் இயல்பு, அந்தனர் இயல்பு, கடற்கரை பட்டினத்தினுடைய சிறப்பு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடிய புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெருமானாற்று படையினுடைய பாட்டுடை தலைவன் யாரு? தொண்டைமான் இளந்திரையன். என்னுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பானாறு அப்படின்னு வழங்கப்படுகிறது, அல்லது சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மேற்கோள் அப்படின்னு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்றாங்க. என்னது? புகை விரிந்தன்ன பொங்கு துகில் உடியி ஆவி என்ன அவிர்நூர் கலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரையை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஏன் கடற்கரையை பற்றி பேசணும், கலங்கரை விளக்கத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அதற்கு இந்த இளந்திரையன் அவர்களினுடைய ஆட்சி சிறப்பையும் ஒப்பிடுகிற மாதிரியான ஒரு பகுதியை தான் நாம் இந்த பகுதியில் பார்க்குறோம். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அந்த கலங்கரை விளக்கமானது எப்படி இருக்குதான், வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு சொல்றாங்க. மதலைன்னா என்னது? தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து. வேயானா என்னது? கூரை வேய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மேலே விட்டத்தில் கூரை பின்னுறத என்ன சொல்லுவாங்க? கூரை வேய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூரையிடப்படாத ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கக்கூடிய ஒரு மாடம். இரவில் கட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடல் இருக்குது, கடல்ல மீன் பிடிக்க சென்ற வேலைக்கு சென்ற கப்பல்கள் எல்லாமே திரும்பும்போது கரை எங்க இருக்குன்னு தெரியாம அங்கங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். திடீர்னு பார்த்தா தூரத்துல ஒரு வெளிச்சம் வருதான், பிரம்மாண்டமா இருக்குதான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டியா இருக்கு, கப்பலுக்கான வழிகாட்டியா இருக்கு, அவங்க கரை சேர்றதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவுது அப்படின்றத தான் இந்த பகுதியில் அவருடைய ஆட்சி சிறப்புக்கு ஒப்பிட்டு நமக்கு பேசியிருப்பாங்க. ஸோ இந்த நூலினுடைய அடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 346 முதல் 351 வரையிலான அடிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது தான் என்னது? ஆற்றுப்படை இலக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்ததான் மதலை அப்படின்றது தூர், அந்த விளக்கு அப்படின்றது நெகிழி போல் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நெகிழி போல்னா என்னது? தீச்சுடர். அழுவம்னா கடல். வேயாமாடம்னா நாம ஏற்கனவே சொன்னதான் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட ஒரு மாடம். அப்படி அந்த மாடம்னு சொல்லக்கூடியது என்னது? வானத்தை தான் சொல்றாங்க. ஏற்றருஞ்சென்னி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்னினா என்னது? உச்சி. உறவு நீர் அப்படின்றது மிகப்பெரிய நீரினுடைய பரப்பு. கரையும் அப்படின்னா அலைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ விளக்கம் இதுதான். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. அதுதான் ஏற்றருஞ்சென்னி அப்படின்னு சொன்னாங்க. வானம் தொடும் மதலை போல அப்படின்னு அடையாளப்படுத்தியிருப்பாங்க. ஏணி கொண்டு ஏற முடியாத உச்சியை கொண்டிருக்கிறது, உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையதாக இருந்தது அப்படின்னா அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமானது என்னது? இந்த கலங்கரை விளக்கமானது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்கள் தன் துறைமுகம் நோக்கி வர அழைக்கிறது. கலங்கரை விளக்கத்தின் மாண்பு பாணர் விரலியர் ஆகியோர் இளந்திரையனிடத்தை பரிசில் பெறுதல் முதலிய பல செய்திகளை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பாடலினுடைய ஒரு நோக்கமே அதுவாக தான் இருக்கும். அது கடந்து இது கலங்கரை விளக்கத்தினுடைய இயல்பை பேசக்கூடிய ஒரு பகுதியாகவும் இங்கு நமக்கு விவரிக்கப்படுகிறது. இப்போ பெருமானாற்றுப்படையில இருந்து ஒரு பகுதி பார்த்தோம். பட்டினப்பாலை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வேற்று நாட்டிற்கு செல்ல தொடங்கிய தலைவன் தனது நெஞ்சை நோக்கி தலைவியை பிரிந்து வாரேன் என்று செலவழுங்கி கூறும் கூற்றாக சோழன் கரிகார் பெருவளத்தானை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியதுதான் என்னது? இந்த பட்டினப்பாலை அப்படின்றது. அப்ப அந்த கூற்று ஒரு சிறிய பகுதியை சொல்லுது. 16,100,000 பொன் பரிசாக இந்த படைப்பை கொடுத்ததற்காக திரு உருத்திரங்கண்ணனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக ஒரு 2 நூல்கள் சொல்லுது. எந்தெந்த நூல்கள்லாம்?
கரிஞத்து பரணியும் சங்கர சோழ நூலா ஆகிய 2 நூல்களும் 16,100 இது உருத்திரங்கண்ணனாருக்கு பரிசை பெற்று தந்தது அப்படின்னு இந்த படைப்பினுடைய பிரம்மாண்டத்தன்மை, அதனுடைய அழகியல் அதை விவரிக்கும் விதமாக கூறுறாங்க. இதை வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னும் அழைக்கிறாங்க, இதனுடைய மாற்று பெயர். இது எதை பத்தி பேசுது, அவருடைய படைப்புகள் எந்தெந்த மாதிரியான வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, வணிகம் அப்படின்றது சோழ வரலாற்றுல மிகச்சிறந்த, மிக தெளிவாக நேர்மையா நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வணிகர்கள் கிட்ட ஒரு அச்சம் இருந்துச்சு. நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அதுல தரம் இருக்கணும். அவங்களுக்கு தரமான பொருளை கொடுக்காம அவங்க ஏதும் ஒரு கோபமான வார்த்தைகளை சொல்லிட்டா அது நம்மளுடைய குடும்பத்தை பெரிய அளவுல பாதிக்கும். அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்ற பொருளை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் நியாயம், அதுதான் தர்மம் அப்படின்னு தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கடவுளுக்கும் பயந்து வணிகம் செய்த மிகச்சிறந்த வணிகர்களை கொண்ட நாடு இந்த சோழ நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இது. பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? நெடு நுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினார். நடுவு நின்ற நல் நெஞ்சினார் அப்படின்னு யார சொல்றாங்க? வணிகர்களை சொல்றாங்க. சரியா? ஒரு தராசு மாதிரி நடுநிலையுடன் செயல்படக்கூடிய ஒருவர். வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிக கொளாது கொடுப்பதும் குறைவுபடாது. அதிக விலையும் வைக்காம அதே நேரத்துல சரியான இடையில பொருட்களையும் வழங்கக்கூடிய ஒரு நபர்களாக வணிகம் அப்படின்றது அந்த காலத்துல நிகழ்ந்தது. பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்று இருக்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம ஹிஸ்டரியிலலாம் படிச்சிருப்போம். அலாவுதீன் கில்ஜி எல்லாம் படிக்கும்போது இந்த வணிக நடவடிக்கைகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு நபராக அடையாளப்படுத்துறோம். அது கடந்து சில ஆட்சியாளர்களை பத்தி படிக்கும்போது வணிகம் சார்ந்த இந்தந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்பம், ஒரு இனிஷியேஷன் அப்படின்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான வரலாற்று நூல்கள் தான். அந்த காலத்துல இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு, நடைமுறையில இருந்துச்சு அப்படின்னா அதை தற்காலத்திலையுமே ஒரு சில மாற்றங்களோடு நடைமுறைப்படுத்தக்கூடிய பாலிசிஸ் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த நூல் தான் நம்மளை ஆற்றுப்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி? நிர்வாக ரீதியா. ஸோ இந்த பாடலினுடைய பொருளாக நீண்ட நுகத்தடியில் தைத்த பகலானி போல நடுவு நிலை என்னும் குணம் நிலை பெற்ற நல்ல நெஞ்சினராக இந்த வணிகர்களானவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். தம் கொடிக்கு பழிச்சொல் வருமன அஞ்சி பொய்மை தவிர்த்து வாய்மையுடையோராய் இருந்தனர். தம்முடையவற்றையும் பிறருடையவற்றையும் ஒன்றாக எண்ணினர். ஸோ அப்போ எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே உழைப்பால இங்க நிகழ்ந்தது தான். அதனால உழைத்த பணத்தை யாரும் இழந்துடக்கூடாது அப்படின்றதுனால சரியான பணத்திற்கு தரமான பொருட்கள் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தாம் கொள்வனவற்றை மிகையாக கொள்ளாமல் கொடுப்பனவற்றை குறைவாக கொடுக்காமல் பல பண்டங்களையும் விலை சொல்லி கொடுக்கும் பழந்தொழிலால் வரும் உணவினை கொள்ளும் நெருங்கின குடியிருப்புகள் கொண்ட பட்டினமாக விளங்கியது காவிரி பூம்பட்டினம். அப்போ காவிரி பூம்பட்டினம் அப்படின்ற ஒரு பகுதியினுடைய சிறப்பை பத்தி பேசுது. அங்க இருக்கக்கூடிய ஒரு சந்தைன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அங்கு வாழ்ந்த வணிகர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தார்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்துச்சு, அதனால வணிகம் அப்படின்றது எவ்வளவு சிறப்புற்று நிகழ்ந்தது அப்படின்றத இந்த பகுதியில் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இது வெறும் சோழர்களினுடைய காவிரி பூம்பட்டினத்தினுடைய பெருமைகளை பேசுது அப்படின்றது கடந்து வருங்காலத்தில் நீங்களும் இப்படித்தான் நடந்துக்கணும், இந்த அளவில் தான் வணிகம் அப்படின்றது நிகழணும், அப்போதான் ஒரு சிறப்பான ஆட்சி, சிறப்பான வளமிக்க நாடு உருவாகும் அப்படின்னு நமக்கும் கற்றுத்தருவதாக வழிகாட்டுவதாக இருக்கிறது இந்த பட்டினப்பாலை வரிகள். எழுதியது யார்? திரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள். சரிங்களா? நல்ல இன்னும் ஒரு 2 ஆளுமைகளுடன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.